வணக்கங்க. இது வந்து சோம்பு செடிங்க. இதோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த சோம்பு செடியோட பூவுங்க. இங்கே பாருங்கள், இந்த சோம்பு வந்து இதுதாங்க சோம்பு. இது நல்லா முத்துனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க. இது செடியிலேயே வந்து நல்லா காஞ்சு இதுதாங்க நமக்கு சோம்பு. இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம பறித்தோம்னா அதே உதிர்ந்துருங்க அப்படியே. இப்போ பார்த்திங்கன்னா காற்று காலம்னங்காட்டி வெயிட் தாங்காமல் செடி அப்படியே சாஞ்சிருச்சுங்க. இது வந்து பாதி நான் நிறையவே பொறிச்சிட்டேங்க. அது போக இன்னும் இவ்வளோ இருக்குங்க. இந்த பூவை நம்ம தொட்டோம்னாலே இதில் இந்த சோம்போட வாசம் நமக்கு நல்லாவே தெரியுங்க. இங்கே பாருங்கள். வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிருச்சுங்க. பாருங்கள், அப்படியே எல்லாம் உடஞ்சிருச்சுங்க. காற்று வேறு அடிக்கிறங்காட்டி வெயிட் தாங்கலைங்க. இப்போ நாம் இதை எப்படியே கட் பண்ணி வச்சோம்னா நல்லா காஞ்சிருங்க. உடையாமல் இருந்திருந்தால் அது செடியிலேயே அப்படியே காஞ்சி நமக்கு சோம்பு கிடைக்குங்க. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது இப்படியே கட் பண்ணி நம்ம வெயிலில் வச்சோம்னாலே அதே காஞ்சிருங்க. நாம் அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த செடி பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது இதோட பூவெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுலேயுமே மறுபடியும் இன்னும் நிறைய பூ வச்சுருக்குதுங்க. இது வந்து தானாகவே முளைச்சி வந்ததுங்க. நாங்கள் எந்த ஒரு விதையும் போடலைங்க. அதாவே முளைச்சி வந்ததுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி